ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது என்னோட ஸ்கூட்டி கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டோட டியோ ஸ்கூட்டி தான். 2023 இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. வண்டி வாங்க சொல்ல நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் சர்வீஸ் விட சொல்ல கஷ்டமாக இருக்குங்க. ஒன்றா தன்னுடைய மூஞ்சி பார்க்கறதுக்கே வச்சுக்கிறாப்பா. நிறைய பேர் ப்ராப்பராக விட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபுல் வீடியோவில். ஸ்கூட்டியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுவேன்னு நினச்சா மட்டும் வாங்குங்க. இல்லைனா வண்டி உள்ள எல்லா ஸ்பேரும் அங்கங்கே போயிட்டுருக்கும். அது உங்களுக்கே தெரியாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். அது தெரிய சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு நல்லா இழுத்து விட்டுரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் சர்வீஸ் ப்ராப்பராக பண்ணவே இல்லை. பைக்கு புதுசாக வாங்கி ஃபஸ்ட்டு சர்வீஸ், அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸே பல கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சர்வீஸே விட்டுருக்கா. ஓகேங்களா? பேலன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அவள் விடவே இல்லை. இப்போ அது வேஸ்ட்டாக போச்சு. ஃப்ரீ சர்வீஸ் வண்டி வாங்கி ஃபஸ்ட் இயர் மட்டும்தான். செகண்ட் இயர் இது முடிஞ்சதுனால இப்போ பெய்டு சர்வீஸ் தான் வரும். வேறு வழி இல்லை. நிறைய பேர் வண்டி மட்டும் வாங்கிடுறீங்க, பட் அதை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஸ்கூட்டிக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணி அழுவோம். ஓனர், தயவு செஞ்சு சர்வீஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விடு ஓனர். நீ மட்டும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறல, என் ஹெல்த்தை பார்த்துக்கிறியாப்பா? நான் எப்படி ஆயிட்டேன். வண்டி வாங்குறது ஈஸி, பட் கேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கு டாக்டர் செக்கப் எப்படி வேணுமோ அதே மாதிரி ஸ்கூட்டிக்கு கூட சர்வீஸ் மஸ்ட். கண்டிப்பாக பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. ஸ்கூட்டி ஸ்மூத்தாகவே இல்லை, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ஹார்னு போயிடுச்சுங்க. வண்டி பஞ்சரே ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களால் டோ பண்ணிகிட்டுலாம் போக முடியாது. ஹெல்ப்புக்கும் யாருமே இல்லை. ஸோ நாங்களே அப்படியே ஓட்டிகிட்டே ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சர்வீஸ் விடுறதுக்கு. சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். வண்டி சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்க்கலாம். சர்வீஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க, பஞ்சர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஹார்ன் அடிக்கலன்னு சொன்னோம், ஹார்னு மாற்றிருக்காங்க. பேட்ரி சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி பேட்ரி ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. அதனால் அர்ஜென்ட்டுக்கு நாங்கள் சர்வீஸ் இப்போ விட முடியாதுன்றதுனால வெளியிலே கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டோம் பேட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்வீஸ்லாம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுல்லாக ஜென்ரல் செக்அப் பண்ணியிருக்காங்க. பேருக்கு தான் ஜென்ரல் செக்அப்னு நோட் பண்ணிக்கிறாங்க, ஆனால் ஃபுல்லாக செக் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்கள் சொன்னது வரைக்கும் வச்சு மாற்றிருக்காங்க போல இருக்குது. முன்னை விட வண்டி இப்போ தாங்க வண்டி மாதிரி இருக்குது சர்வீஸ் பண்ண அப்புறம். அந்த ஹார்ன் சவுண்டெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எஃபாகவே இருந்துச்சு. இப்போ நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. வாட்டர் வாஷ் பண்ண அப்புறம் பையன் அப்படியே க்ளோவாக ஆகிட்டுருக்கான். சினிமேட்டிக்கில் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், எப்படி வருதுன்ட்டு. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் எடுத்ததே இல்லை, சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ண தான் நல்லா வரும். இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நிறைய ஆகும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இல்லைன்னா கலாய்க்காதீங்க. ஸோ காய்ஸ், நீங்களும் இந்த வண்டி வச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆக்டிவா இல்லை வேறு எந்த ஸ்கூட்டி வச்சுட்டு இருந்தாலும் சரி, இது ஒரு சின்ன குயிக்கான டிப்ஸு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலர் சர்வீஸ் உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 3 or 4 months உள்ள ரெகுலர் சர்வீஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்கூட்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இதுக்கும் ஆயில் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்லேருந்து 4000 கிலோமீட்டர் மாற்றினா கூட ஓகே தான். இல்லை 3000 தானே ஓட்டியிருக்கோம் நீங்கள் நினச்சா கூட 4000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கூட நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுங்க, பண்ணாமல் விட்டுறாதீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வண்டி. அதுக்கப்புறம் டயர் பார்த்தீங்கன்னா வீக்லி செக் பண்ணிக்கோங்க. வண்டியை தேய்ன்னு தேய்க்காமல் சும்மா லைட்டாக நீங்கள் தொடச்சிங்கன்னா கூட வண்டி அப்படியே க்ளோவாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாஷ் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க, பண்ணாதீங்க. இல்லைனா உங்கள் வண்டிக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.